வணக்கம். 2028 சித்தர்கள் ஆட்டம் ஆரம்பம். சரி, டாபிக்குள்ளே போவோம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து சித்தி புத்தி. சித்தினானா புத்தினானா அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே கிடையாது. சித்தினா உன்னோட மூளையோட ஒரு பகுதி, புத்தினா இன்னொரு பாகத்தோட ஒரு பகுதி. மூளைக்கு 2 பாகம் இருக்குது. இது பேர் தான் சித்தி புத்தி. சித்தினா விதிப்படி அமைஞ்சிருப்பது. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக விதிப்படி அமைஞ்சிருப்பத ஒரு ஃபார்முலா. இது பேர் சித்தி. அதாவது இயற்கையாகவே அமைச்சு கொடுத்த ஒரு ஃபார்முலா பேர் தான் சித்தி. புத்தினா நீ அதை கொண்டு கண்டுபிடிக்கிறது. இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது என்ற தத்துவத்தை விதியை கண்டுபிடிக்கிறது பேர் தான் புத்தி. இது காலப்போக்கில் சித்தர்களாகவும் புத்தர்களாகவும் உருமாற பெற்றுச்சு. ஏன்னா இதுலேருந்து தான் அவங்க எடுத்து அவங்க பேர் வச்சுக்கினாங்க சித்தர்கள். அதை விதியை ஆராய்ச்சி பண்ணுறவன் சித்தன், புத்தியை கொண்டு பார்க்குறவன் பேர் புத்தன். இதுதான் விநாயகர் பெருமானு கூட சித்தி புத்தின்ற ஒரு தத்துவத்தை வச்சுருப்பாங்க. அதாவது சித்தினா இடது மூலியம், புத்தினா வலது மூலியன்ற தத்துவப்படி பாகுபாடு பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே தான் ஆன்மீகமே இருக்க தவிர நீ வெளியே தேடி ஓடி எதோ கண்டுபிடிச்சி எதோ பார்த்து எதோ மனம் மயக்கத்தில் மாட்டிக்கின்னு உன் கற்பனை உள்ள சுற்றின்னு இருக்கிற. ஆனால் உண்மையான ஆன்மீகம் உன் முதுகுத்தன்லேருந்து ஆரம்பிக்குது. முதுகுத்தன்லேருந்து ஆரம்பித்து தலை ஊச்சியில் முடியுது. திருப்பி தலை ஊச்சிலேருந்து முதுகுத்தனில் கீழே வந்து முடியுது. இதுதான் வாழை மரம். நம்ம கல்யாணத்தில் வாழை மரம் கட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அர்த்தம். அப்போது ஒட்டுமொத்த ஆன்மீகம் எதுக்குள்ளே இருக்குதுன்னா உன்னோட உடம்புக்குள்ளே தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.